நான் என்ன விரும்புகிறேன் என்பதை விட இறைவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிவதே இறைவனின் திருவுளம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலையும் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள 5 மிக முக்கியமான வழிகளை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இறை வார்த்தையை அறிந்து தினந்தோறும் ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை, இந்த உலகத்தின் போக்கின்படி நடவாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என்பதை நீங்கள் தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையை கவனத்தோடு வாசிக்க வேண்டும், கவனத்தோடு கேட்க வேண்டும். அந்த இறை வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த இறை வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி எது நல்லது, எது நமக்கு உகந்தது, எது நிறைவானது என்பதைக்கான வழியினை அது நமக்கு காண்பிக்கும். நமக்கான வழியை இறைவார்த்தை ஆயத்தம் செய்யும் என்பதை உறுதி செய்கிறது. இரண்டாவது, நம்முடைய திட்டங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5, 6 இறை வார்த்தைகள், முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அற்புதமான இறை வார்த்தை பிரியமானவர்களே. உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய். உன் சொந்த அறிவாற்றலை மட்டும் நம்பி இருக்காதே, எனக்கு திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய அறிவாற்றலையும் மட்டும் நீ நம்பி இருக்காதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பிரியமானவர்களே, இறைவனுடைய திட்டம் எது என்பதை அறிந்து கொள்ள நம்மையும் நம் செயல்களையும் இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, சிறிய செயல்களில் கூட கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இன்றைய நாளினுடைய அந்த நற்செய்தி வாழ்த்தொலி பகுதி இது. என் மீது அன்பு கொண்டுள்ளவர், நாம் யார் மீதாவது அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வதை கட்டாயம் செய்வோம், நிச்சயமாய் செய்வோம், மாறாமல் செய்வோம். ஏனென்றால் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை. அவர்கள் எனக்கு தவறாக வழிகாட்ட மாட்டார்கள், அவர்கள் எது செய்தாலும் என் நன்மைக்காக செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் என் நண்பர்கள், என் உறவினர்கள், என் மீது அக்கறை உள்ளவர்கள் என்பதனால் அவர்கள் சொல்வதை அவர் கடைபிடிப்பார். இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால், இறைவன் நம் நண்பர் என்றால், இறைவன் நம் கடவுள் என்பதை முழுமையாக விசுவசித்தால் நாமும் அவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போம். இது இறைவனின் திருவுளம். நான்காவது, ஞானத்தையும் ஆலோசனையையும் நாடுங்கள். யாருடைய ஞானத்தை? ஆண்டவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆலோசனையையும்
நாடும்போது இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார், நல்ல ஆலோசனைகளை அவர் நமக்கு வழங்குகிறார். எப்படி ஃபாதர் அவரிடத்தில் நாம கேட்க முடியும்? ஜெபத்தின் வழியாகத்தான். ஆண்டவரோடு நாம் கொள்ளுகிற அந்த உறவு நிலை என்பது தனி ஜெபத்தின் வழியாகத்தான் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளுடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாட முடியும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். 5வது, அன்பை கொண்டு வாருங்கள். நீங்கள் எதை செய்தாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், யாரை சந்தித்தாலும் அன்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, ஓ மானிடா, நல்லது எது என்று அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதையும் உன் கடவுளுக்கு முன்பாக மன தாழ்மையோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? ஆண்டவர் எதை நம்ம கிட்ட கேட்கிறாரு? நாம ஒவ்வொருவரும் நேர்மையா நடக்கணும், இரக்கம் காண்பிக்க வேண்டும், மன தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளணும். இப்படி நடந்து கொண்டாலேயே இறைவனுடைய திருவுளம் எது என்பதை நம்மால் உணர்ந்து வாழ முடியும். இதைத்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 5 சிந்தனைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம். முதல் வாசகத்தில் ஆண்டவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மீது இரக்கம் காட்டுகிறார். நம் தீய செயல்களை அவர் மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது, யார் ஆண்டவருடைய தாய், யார் ஆண்டவருடைய சகோதர சகோதரிகள், யார் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறாரோ அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார். அப்படி என்றால் அன்னை மரியாவை அவர் ஒரு படி மேலே உயர்த்தி பேசுகிறார். வெறும் என்னை பெற்றெடுத்ததனால் மட்டும் என் தாயாக அன்னை மரியாள் மாறிவிடவில்லை, மாறாக இறை சித்தத்திற்கு திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்ததினால் அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். நீங்களும் கூட அந்த இறை சித்தத்தை, திட்டத்தை, திருவுளத்தை அறிந்து செயல்பட்டால் எனக்கு தாயாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறார். ஒரு நிகழ்வு, ஒரு மரணத்திற்கு நான் சென்றிருந்தேன். 32 வயது வாலிபன் விபத்தில் சிக்கி இறந்து போயிருந்தான். மிகுந்த துயரத்தோடு அந்த வீட்டிற்கு சென்று ஜெபம் ஜெபித்து விட்டு அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக தனியே அழைத்து பேசினேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தருணங்களில் என்ன வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துவது என்பதே நமக்கு மிகுந்த நெருக்கடியாக இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த தாய், ஃபாதர், தேவ சித்தம் என்ன அப்படின்னு தெரியல ஃபாதர், தேவ சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், நம்ம கையில என்ன ஃபாதர் இருக்குது? அவர் என் மகனே எடுத்துக்கிட்டாரு, பரவாயில்லை, கடவுளுடைய சித்தப்படி எல்லாம் நடக்கட்டும் ஃபாதர், என்ன சித்தம்னு எனக்கு தெரியல என்று சொல்லி அவர் கண் கலங்கினார். அவர் கண் கலங்கியதை பார்த்து என் கண்களிலும் கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. துடைத்து கொண்டே அந்த இடத்திலிருந்து வந்துவிட்டேன். நான் என்ன விரும்புகிறேன் என்பதை விட இறைவன் என்ன விரும்புகிறார் என்று அறிந்து கொள்வதே இறை சித்தம், அவரின் திருவுளம். ஆமீன்.